கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகளை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் நினைத்ததை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அமலேக்கியர்களை முற்றிலும் அழிக்கும்படி சவுல் ராஜாவுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். ஆனால் சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சிறந்த ஆடு மாடுகளையும் அரசனையும் விட்டுவிட்டு தேவனுக்கென்று இவர்களை பலியிட நான் வைத்திருக்கிறேன் என்று சாக்குப்போக்கு கூறுகிறார். இந்த வேளையில் சாமுவேல் சவுல் ராஜாவுக்கு இவ்வாறாக கூறுகிறார், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் சிறந்தது என்று. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சவுல் ராஜா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பலியிட ஆட்டுக்கிடாக்களை வைத்திருந்த போது சாமுவேல் தேவனுடைய கட்டளைக்கு செவி கொடுப்பது சிறந்த பலி என்றும் வெளிப்புற ஆராதனை விட உள்ளபூர்வமான கீழ்ப்படிதலை தேவனுக்கு பிரியம் என்றும் உணர்த்துகிறார். இவ்வசனம் நமக்கு 4 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன. முதலாவதாக, கீழ்ப்படிதலே முதன்மையானது. ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்துவதை விட கடவுளின் ஒரு சிறிய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே தேவனுக்கு மிகவும் பிரியமான காரியம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இரண்டாவதாக செவி கொடுத்தல். இது வெறும் வார்த்தை கேட்பதல்ல, அவர் வார்த்தையின்படி நடக்கிறதே நமக்கு விளக்குகின்றன. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது தேவன் நம்மில் பிரியமாய் இருக்கிறார். மூன்றாவதாக, அரைகுறை கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். சவுல் சில கட்டளைகளை நிறைவேற்றினாலும் அனைத்தையும் செய்யாததால் அது கீழ்ப்படியாமையாகவே கருதப்படுகிறது. நான்காவதாக, இதயத்தின் நிலை. சடங்குகளையோ காணிக்கைகளோ ஒருவரின் கீழ்ப்படியாத இதயத்தை ஈடுகட்ட முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் வெளிப்படையான செயல்களை விட இதயத்தின் ஆழத்தையே பார்க்கின்றார். தேவனுக்கு சடங்குகளோ காணிக்கைகளோ முக்கியமல்ல, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்பதே தேவனுக்கு நாம் செய்கிற உண்மையான ஆராதனை. பக்தியுள்ள செயல்களை விட பரிசுத்தமான இதயம் மற்றும் கீழ்ப்படிதலே தேவனுக்கு ஏற்புடையது. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.